ஹே ஹாய்டா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு நியூ மினி சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆமாண்டா, ரொம்ப நாளாவே நம்ம மக்னே லைனுக்கு தான் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால ஹயாங் லைனுக்கு போடலாமே அப்படின்ட்டு ஆரம்காக ஒரு எஃப்எஃப் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டோரியோட நேம் 7 பீட்ஸ் டூ ஹார்ட். இதில் லவ்வு, ரொமான்டிக் அண்ட் ஃபைட் எல்லாமே கலந்து, காமெடி எல்லாமே கலந்துருக்கும். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நியூவாக கேட்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஹெட்செட் மஸ்ட் அண்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். சரி, நம்ம வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் தான் இருக்கீங்க. அந்த ஏர்போர்ட்டே ரொம்பவே அப்படி பரபரப்பாக ரொம்ப பிஸியாக இருக்குது. அங்கே அந்த க்ரௌடில் கொஞ்சம் பேர் உள்ளே போகிறதுமா, கொஞ்சம் பேர் வெளியில் வரதுமா, அதில் சில பேர் ஹாப்பியாகவும், அதில் சில பேர் சேடாகவும் அவங்க ஃபேமிலியெலாம் விட்டுட்டு போகிறனால அழுதுகிட்டே இப்படி போயிட்டுருக்காங்க. அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே தனியாக நின்றுக்கிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் அது சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கொஞ்சம் சேடாகவும் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு திங்க் பண்ணுறீங்க, நமக்காக அழுறதுக்கு யாருமே இல்லை, சிரிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். இல்லைனா இப்படி எதுவுமே விசாரிக்காமல் உண்மையாக இப்படி ஒரு கம்பெனி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் ஒருத்தர் தான் தான் சிஓன்னு வந்து நம்மக்கிட்ட சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட்டு தந்தார். அதை எடுத்துக்கிட்டு, அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச இந்த அரகுறை இங்கிலீஷில் வேற நாடு விட்டு நாடு போய் வேலை பார்க்க போகிறேன், இதெல்லாம் தெரிஞ்சால் யாராவது என்னை விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசை நீங்களே தேத்திக்கிறீங்க. இது ஒரு பக்கம் உங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் இது சேடாகவும் தான் இருக்குது. இந்த புது இடத்துல நான் சந்தோஷமாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் நிம்மதியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். கடவுளே, என்ன முறை மட்டும் நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் காட்கிட்ட ப்ரே பண்ணிட்டு நிற்கிறீங்க. யாருக்கு தெரியும் கடவுள் யாருக்கு என்ன எழுதியிருக்காருன்னு. நீங்கள் இப்படி நிற்கிறப்பயே ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. நீங்கள் உடனே உங்கள் ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு ஃப்ளைட்டில் இதான் ஃபஸ்ட்டு ஜேர்னின்றனால உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது. நீங்கள் பயந்துக்கிட்டே தான் உள்ளே போகிறீங்க. ஃப்ளைட் உள்ளே போயிட்டீங்க. ஐயோ, என்னோடய சீட் எங்கே இருக்குன்னே தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறது, எல்லாரும் ஒரு மாதிரியே நம்மளை பார்க்குறாங்களே. நீங்கள் அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டே நிற்கிறீங்க. அப்போது ஒரு ஏர் ஹோஸ்டர் வந்துட்டு, மேம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, கேன் ஐ சி யுவர் டிக்கெட், எஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உடனே உங்களோட டிக்கெட் எடுத்து காமிக்கிறீங்க. மேம், உங்களோட சீட் இங்கே இல்லை. ஐயோ, என்ன சொல்கிறீங்க? மேம் மேம் ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. உங்களோட சீட் ஃபர்ஸ்ட் கிளாஸில். ஓ, அது எங்கே இருக்குது? வாங்க, நான் கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே நீங்களும் போகிறீங்க. இதுதான் மேம் உங்கள் சீட்டு. ஓ மை காட்! இது என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? மேம், இதுதான் உங்களோட சீட். உங்களுக்கு ஏதேனும் தேவை இருந்துச்சுன்னா என்ன கூப்பிடுங்க. நீங்க அவங்கள பார்த்துட்டு தேங்க் பண்றீங்க. அவங்களும் போயிட்டாங்க. நீங்க உங்களுடைய சீட்ல போய் உட்காந்துட்டு அங்க எல்லாரையும் வேடிக்கை பார்க்குறீங்க. ச்சே! இன்னும் கொஞ்சம் நல்ல சுடிதாரா போட்டுட்டு வந்திருக்கலாம். அப்போ உங்களுடைய மனசாட்சி, அடியே, உன்கிட்ட இருக்கிறதுலே இதுதாண்டி நல்ல ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுது. நீங்க, ஐயோ கடவுளே! அப்படின்னு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு திரும்பவும் நீங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அதே நேரத்துல சீட் பெல்ட் போடணும்னு அனௌன்ஸ் பண்றாங்க. நீங்க, ஐயோ கடவுளே! இந்த சீட் பெல்ட்டை எப்படி போடுறதுன்னு மறந்து போயிட்டேனே! கார்ல சீட் பெல்ட் போடுறதே நமக்கு வராது, இப்போ இது எப்படி போடுறது அப்படின்னு ஏர் ஹோஸ்ட் எங்கே போனாங்க அப்படின்னு தேடுறீங்க. அதே நேரம் உங்கள் முன்னாடி சீட்டில் ஒரு பர்சன் வந்து சிட் பண்ணதையும், அந்த பர்சன் உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கிறதையும், இது எதுவுமே நீங்கள் கவனிக்காமல் உங்களுடைய சீட் பெல்ட்டை எப்படி போடுறதுன்னு நீங்கள் அதை மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அந்த பர்சன் உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கா. உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே ரொம்ப பதட்டம் தெரியுது. அதை வச்சுட்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்ன்றதை அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் எதுவுமே சொல்லாமல் உங்களையே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் நார்மலாக ஒரு சுடிதார் தான் போட்டிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய அந்த லாங் ஹேர், உங்களுடைய அந்த பாடி ஷேப்ஸ் அண்ட் உங்களுடைய அந்த மேக்கப் இல்லாத சாக்லேட் ப்ரௌன் கலர், அது ரொம்பவே அழகாக தெரியுது. உங்களுடைய அந்த குட்டி லிப்ஸ், அவன் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அப்புறம், ஐயோ எனக்கு என்னாச்சு, நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு அவனோட தலையிலேயே டேப் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டு, ஹலோ மேடம், உங்களை தான் அப்படின்னு கூப்பிடுறான். நீங்கள், நானா சார், என்ன கூப்பிட்டீங்களா? ம், சொல்லுங்கள் சார். உங்களுக்கு இதான் ஃப்ளைட்டு ஃபஸ்ட் டைமா?
ஆமாம் சார். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? அதான் உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. சரி காட்டுங்க, நான் சீட்டு பெல்ட் போட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட ஹெல்ப் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல மேடம். அவனுக்கு ஏனே தெரில, உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. நீங்களும் அதே நேரத்தில் அவனை தான் பார்த்து ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவன் நல்லா ஒயிட் கலரில், எப்படியும் உங்களை விட 2 ஃபீட் ஹைட்டாக தான் இருப்பான். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பாடியை பில்டப் பண்ணி வச்சுருக்கான். அவனுடைய ஷர்ட்டுக்கு வெளியில் அவனுடைய பாடி மசில்ஸ் அழகாக தெரியுது. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்காரா, இல்லை அவருக்கு தொப்பை இருக்கா, மசில்ஸ் இருக்கா, இப்படி எல்லாத்தையும் பார்க்குற ஒரு ஹேபிட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இப்போல்லாம் பார்த்துட்டே இருக்கிறப்ப அவன் உங்களை பார்த்துட்டு, அப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு அவனை அறியாமலே அவன் கேட்குறான். அதுக்கு உடனே மனசாச்சு, டேய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உன்னை பற்றி அவள் என்ன நினைப்பா, இப்படி முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட போய் அவள் எப்படி அவளோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவா நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் அவனை பார்த்துட்டு, நான் சியோல் போகிறேன் சார் வேலைக்கு. ஓ அப்படியா, நானும் அங்கே தான் போகிறேன். அங்கே எந்த கம்பெனி சார்? அது வந்து பிஹிட். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்து பார்த்து, இந்த இருக்குது, பிஹிட் என்டர்டெயின்மெண்ட் சார். நீங்கள் சொல்லவும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ஏன்னா அவனும் அங்கே தான் வேலை பார்க்குறான். ஆனால் அதை உங்ககிட்ட அவன் சொல்லவே இல்லை. ஓ அப்படிங்களா, அது ரொம்ப பெரிய கம்பெனியாச்சே, உங்களுக்கு அங்கே வேலை கிடைச்சிருக்குன்னா நீங்கள் பெரிய புத்திசாலி தான். ஐயோ நீங்கள் வேற சார், காமெடிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்போது நீங்கள் புத்திசாலி இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம் சார், நான் சும்மா கிண்டல் பண்ணதுக்காக சொன்னேங்க. இல்லை சார், நான் ரொம்ப பிரில்லியண்ட்லாம் இல்லை, ஆவரேஜ் தான். அந்த கம்பெனி சிஓ எனக்கு தெரியும். அவர் தான் எனக்கு இந்த ஆஃபர் பண்ணார். ஒரு நாள் நான் வெளியே போயிட்டுருக்கப்ப அங்கே ஒரே க்ரௌடு. நான் என்னடா ஒரே க்ரௌடாக இருக்குன்னு போய் பார்த்தேன். அப்போது ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்ததாக சொன்னாங்க. நான் உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன். அதனால தான் அவர் உயிர் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்களாம். நானும் அன்னைக்கு 1 டே ஃபுல்லாக அவர் கூடயே இருந்து அவரை அப்படியே கவனிச்சுக்கிட்டேன். அவருக்கு என்னவோ தெரில, என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கும் ஏனே தெரில, அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் என்னை ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டாரு. முதல்ல எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, அவர் என்னோட அண்ணாவாக நினச்சிக்க சொன்னார். இல்லை இல்லை அண்ணானே கூப்பிடு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. யாருமே இல்லாத இந்த ஊரில் இருக்கிறத விட என்னோட அண்ணா இருக்கிற அந்த ஊருக்கு போகிறது எனக்கு சந்தோஷம்தான். நான் ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்தனால எனக்கு அங்கே ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு. நீங்கள் இதை சொல்கிறப்பே அவங்கள பார்த்துட்டு, அண்ணாவா, அண்ணானா என்ன அப்படின்னு கேட்குறான். அண்ணானா பிரதர்னு அர்த்தம். அவனுக்கு ஏனே தெரில, ஒரே ஹாப்பியாக இருக்குது. சிரிச்சுக்கிட்டே இருந்தான். ஏன் சார் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். ஆமாம், நீங்கள் ஆர்மியா? எங்கே சார், இல்லை, நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் கிடைக்கல. அவன் உங்களை பார்த்துட்டு, என்ன கிண்டலா? அதான் சார், இந்தியா ஆர்மியில் ஜாப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டா, இவ தெரிஞ்சு தான் சொல்கிறாளா இல்லை நம்மளை கலாய்க்கிறாளா அப்படின்னு உங்களே பார்க்குறான். ஆனாலும் உங்களுடைய அந்த சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிற அந்த பேச்சுலேயும் அழட்டிக்காமல் இருக்கிற உங்களுடைய அந்த குணத்துலேயும் அவன் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி அப்படியே ரசித்து பார்க்குறான். அப்படி சியோலாம் வந்துருச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நீங்கள் சே அதுக்குள்ளே சியோல் வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. மேம் நீங்கள் எப்படி போவீங்க? சிஓ சார் என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் இப்படி சொன்னதும் தான் அவனுக்கு தெரியுது நீங்கள் சிஓக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. அவன் உங்ககிட்ட பாய் சொல்லிக்கிட்டு நம்ம நம்பர் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு சார் சார் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவன் ஒன்றுமே ரியாக்ஷனே கொடுக்கல. இவருக்கு என்னாச்சு, பாய் சொல்கிறத கூட கவனிக்காமல் இப்படி நிற்கிறாரு. சரி ஓகே, நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டீங்க. நீங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளில வந்துட்டீங்க. அங்கே ஒரே க்ரௌடாக இருக்குது. உங்களுக்கு என்னன்னே தெரியல. நீங்கள் திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்த மாதிரி திருன்னு முழிச்சிட்டு
அப்படியே கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிற்கிறீங்க. ஏன்னே தெரில, அவங்க எல்லாருமே உங்களையே பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கா அப்படின்னு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறீங்க. இல்லையே, நல்லா தானே இருக்குது, ஏன் இவங்கெல்லாம் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அப்புறம் தான் தெரியுது, ஓ நம்ம வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான். சரி சரி, இனிமேல் இதுக்கெல்லாம் நம்ம பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு எக்ஸிட் கிட்ட போகிறீங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. என்ன, ஒரு பாய்ஸ் கூட இல்லை, எல்லாமே கேர்ள்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதுவும் கொஞ்சம் யங் ஏஜாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லாமே மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. இங்கே எதுக்காக இவ்வளோ கூட்டமாக இருக்குது? ஒருவேளை சவுத் கொரியாவோட பிரசிடெண்ட் வராரோ? அப்போது உங்கள் மனசாட்சி, நீ மக்குன்னு மணிக்கு ஒரு தடவை இல்லை நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிரூபிக்கிற. நீ நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்தால் இப்படி தான் பார்க்க போவியா? நீ பிரைம் மினிஸ்டர் பக்கத்து தெருவில் வந்தால் கூட பார்க்க போக மாட்ட. இதில் எங்கே ஏர்போர்ட் போக போகிற அப்படின்னு உங்கள் மனசாட்சி அப்படியே காரி துப்புது. நீங்கள், ஏய் நிறுத்து, நீ எப்போ பார்த்தாலும் என்னை கேவலப்படுத்துறதே உனக்கு வேலையாக போச்சு. நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை. எங்கால தளபதிலாம் வந்தால் நாங்கள் பார்க்க போவோம், நீ வாயை மூடு அப்படின்னு நீங்கள் அப்படியே மனசாட்சிக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ அந்த க்ரௌட்லேருந்து சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வருது. அவங்க எதையோ திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அது என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னு ஒரே எல்லாருமே சேர்ந்து கோரஸாக சொல்கிறாங்க. ஓ, ஏதோ பிடிஎஸ்னு யாரோ ஒரு பெரிய ஆள் போல், அதான் இவ்வளோ கூட்டம் அப்படின்னுட்டு. சரி, யாருன்னு நம்மளும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு திரும்பி நின்று பார்க்குறீங்க. அங்கே மாஸ்க் போட்டுக்கிட்டு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் ஒரே மாதிரி 7 பேர் வந்துட்டுருக்காங்க. கூடவே பாடி கார்ட்ஸும் சில பேர், அவங்களும் பிளாக் கலர் தான் போட்டிருக்காங்க. அவங்க கூடவே வராங்க. ஒரு பக்கம் இந்த கேர்ள்ஸ் கூட்டம் வேற அவங்கள பிடிச்சிட்டு அப்படியே தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பாடி கார்ட்ஸும் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள், ஐயோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்திருக்கலாம், இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, கண்டிப்பாக நான் விழுந்து வரதான் போகிறேன், இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே கோட் போட்ட ஒரு பாடி கார்டு உங்களை அப்படியே தள்ளி விட்டார். ஐயோ அம்மா அப்படின்னு கத்திட்டே போய் விழறீங்க. அந்த சத்தத்தை கேட்டோன்னே எல்லாருமே உங்களை திரும்பி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற அந்த கதவோட இந்த கூர்மையான முனம் வந்து உங்கள் கையை அப்படியே கிழிச்சு விட்டுருச்சு. கூடவே போனஸாக உங்கள் நெத்திலையும் சின்ன கீரல். கடவுளே, ஏர்போர்ட் வாசலில் கூட தாண்டலை, அதுக்குள்ளேயே நீ உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட, ரொம்ப சந்தோஷம் போ. நீங்கள் விழுந்து இப்படி புலம்பிகிட்டு இருக்கப்ப அந்த மாஸ்க் போட்ட கூட்டத்திலேருந்து ஒருத்தவன், நீங்கள் எல்லாரும் வேனில் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் உங்களை பார்த்துட்டு வரான். அவன் பின்னாடியே சில பாடி கார்ட்ஸும் வராங்க. இவ்வளோ நடந்தும் வெளியில் கொஞ்சம் கூட சத்தம் அடங்கவே இல்லை. பிடிஎஸ்னு கத்திகிட்டே தான் இருந்தான். நான் இங்கே விழுந்து என் கையில் ரத்தம் கொட்டுது, அப்போ கூட இதுங்க பாரு பிடிஎஸ்னு கத்திட்டு இருக்குங்க, கொஞ்சமாவது அடங்குதுங்களா பாரு அப்படின்னு நீங்கள் இப்படியே கரிச்சு கொட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது மிஸ், ஆர் யூ ஓகே அப்படின்னு பக்கத்தில் ஒரு வாய்ஸ் கேட்குது. இனிமே இங்கிலீஷ் வேற பேசணுமா, எத்தனை சோதனை ஒரே நேரத்தில் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, மிஸ் ஆர் யூ ஓகே அப்படின்னு திரும்பவும் கேட்குது. நீங்கள், ஓகே சார், ஒன்றும் பெரிய அடிலாம் இல்லை, சின்ன கீரல் தான், அது ஒரு 2 நாளில் சரியாயிடும் அப்படின்னு லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்கிறீங்க. என்ன தான் நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்னாலும் உங்களுக்கு வலி ரொம்ப தாங்கலை. அதனால் அப்படியே லைட்டாக லிப்பை கடிச்சிட்டே அப்படியே வலியை மறைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப வலிக்குதுங்கிறது அவன் உங்களை பார்க்குறப்பே தெரியுது. உங்கள் ஃபேஸில் அது காட்டி கொடுக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் உங்ககிட்ட, மிஸ் நீங்கள் வாங்க, நம்ம போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை வேண்டாம் சார், எனக்கு ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் நீங்கள் போங்க. பாருங்கள், உங்கள் தலையிலையும் அடிபட்டிருக்கு, பிளட் வேறு அதிகமாக வருது, தயவுசெய்து வாங்க, ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிக்கலாம். இல்லை சார், நான் வரல, என்னை பிக்கப் பண்ண இப்போ வருவாங்க, நான் இங்கே இல்லைன்னா என்ன காணமேன்னு தேடுவாங்க, என்கிட்ட கால் பண்ணுறதுக்கு கூட லோக்கல் சிம் இல்லை, நான் எங்கேயும் வரமாட்டேன், நீங்கள் போங்க சார் அப்படின்றீங்க. அவன் கை கொடுத்து உங்களை தூக்குறதுக்கு வரான். ஆனால் நீங்கள் அதை பிடிக்காமல் நீங்கள் அப்படியே பின்னாடி விலகி போகிறீங்க. ஏன்னோ அவனுக்கு அதை பார்க்குறப்ப ரொம்பவே கடுப்பாகுது. அவனை ஒரு கேர்ள் அவாய்ட் பண்ணுறது அவனுக்கு புதுசாக இருக்குது. அவனுக்காக எத்தனையோ பேர் காத்துட்ருக்கிற அந்த இடத்துல நான் தொட்டு தூக்கும்போது என்னை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு உன்னோட திமிர்தனத்தையே என்கிட்ட காட்டுறியா? வெயிட் பண்ணி பாரு, உன்னை என்ன பண்ணுறேன்னு
அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே அப்படியே நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இது உங்களை பொறுத்தளவு தப்பாக தெரியல. ஏன்னா இது இந்தியாவோட கல்ச்சர். எங்கே நம்மளாம் அப்படி தானே இருப்போம். ஆனால் அவன் இவளை ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. அவனோட அந்த கோபம் அவன் யார்கிட்ட பேசுகிறான் என்ன பேசுகிறான்னு யோசிக்கவே விடலை. உங்களை பார்த்துட்டு ஹலோ இப்போ வரலன்னு சொல்வீங்க, நாளைக்கு சோசியல் மீடியாவில் நான் உங்களை தள்ளி விட்டுட்டு நான் அப்படியே போயிட்டேன்னு ஃபேக் நியூஸ் பரப்பீங்க. என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது. அப்புறம் எப்படி நான் உங்களை பற்றி தப்பாக நியூஸ் போட முடியும்? என்னது, என்ன யாருன்னு தெரியாதா அப்படின்னு அவன் சொல்கிறப்பே அவன் மனசில் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் விடாமல் அவன் பேச ஆரம்பித்தான். ஹலோ, இந்த மாதிரி சொன்னால் பல பேரை நான் பார்த்துட்டேன். உன்னோட மொபைலை காட்டு, ஏதாவது வீடியோ எடுத்து வச்சுருக்கியான்னு பார்க்குறேன். எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது. தெரியாதவங்க கிட்ட எப்படிங்க நான் ஃபோனை கொடுக்க முடியும்? ஸோ என்னோடய ஃபோனெல்லாம் கொடுக்க முடியாது. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் எரியிற தீபத்தில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி திரும்ப திரும்ப அவங்ககிட்ட போய் ஒன்றை எனக்கு தெரியாது தெரியாதுன்ட்டு அவனோட கோபத்தை இன்னுமே அதிகமாக்குறீங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கப்ப அடைச்ச கான்டாக்ட் நம்பர் கூட வாங்கலைன்னா பரவாயில்ல, பேரையாவது கேட்டிருக்கலாம் அப்படின்னு தலையில் தட்டிக்கிட்டு சரி எப்படியாவது நாளைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு தானே வரப்போகிறா, அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு ஓரமாக சண்டை போட்டுட்ருக்கிற உங்களை பார்க்காமே அதே திங்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃப்ளைட்டில் பார்த்த அந்த பர்சன் போயிட்டாரு. மாஸ்க் போட்ட மற்ற பர்சன் எல்லாம் போயிட்டனால அங்கே கூட்டமும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வெளியே டிராஃபிக் குறைஞ்சலால சிஇஓவும் காரை பார்க் பண்ணிவிட்டு அவர் அவசர அவசரமாக உங்களை பார்க்குறதுக்கு ஓடி வராரு. எங்கே தேடியும் உங்களை பார்க்கவே முடியல. அவர் சரி யார்கிட்டையாவது கேட்கலாம் அப்படின்றப்ப ஒரு செக்யூரிட்டி அங்கே நிற்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறாரு. இந்த பொண்ணு நான் இப்போ தான் சார் பார்த்தேன், அதோ அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் லேசாக அடிபட்டுருந்துச்சு. உடனே சிஓ அடியா என்ன சொல்கிறீங்க? அவர் அங்கே நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஓகே இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? அதோ அந்த பக்கம் சார் போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. அவருமே வராரு. ஆனால் நீங்கள் இங்கே 2 பேரும் இன்னும் இங்கே ஃபைட் தான் போட்டுட்ருக்கீங்க. அவன் இப்போ நீ உன்னோட மொபைலை கொடுக்க போறியா இல்லையா? எனக்கு யாருன்னே உன்னை தெரியாதுன்னு சொல்கிற, அப்புறம் நான் எப்படி மொபைல் கொடுப்பேன்? இவன் யார் என்னோடய கேரக்டரை டிசைன் பண்ணுறதுக்கு? இவனுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? நான் எதுவுமே பண்ணலை, எதுக்காக என் மேலே இவன் இவ்வளோ கோவப்படுறான் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. அப்போ அவன் ஏய் நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ என்ன கனவு கண்டுட்ருக்கியா? உன்னோட பேக்கை கொடு அப்படின்னு அவன் பேக்கை பிடுங்குறான். ஆனால் அவனோட கெட்ட நேரம் உங்களோட ஷாலுமே சேர்ந்து அவன் கையில் வந்துடுது. இவ்வளோ நேரம் திமிரா பேசிகிட்டு இருந்த நீங்கள் அந்த ஷாலை இழுத்ததை பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டிஎஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்படியே உடஞ்சி போய் அவனை அப்படியே ஐ டு ஐ பார்க்குறீங்க. அவன் உங்களை அழ வைக்கணும்னு தான் நினச்சான். ஆனால் இப்போது உங்களோட அந்த அழகை அவனுக்கு சந்தோஷத்தை தரல, பதிலாக அவனுக்கு ரொம்பவே அது வருத்தமாக கில்ட்டியாக இருக்க ஒரு ஃபீல் கொடுக்குது. நீங்கள் பார்த்த அந்த பார்வை இந்த ஜென்மத்தில் அவனாட்டி மறக்கவே முடியாது, அந்த மாதிரி அவனுக்கு தோணுது. ஆனால் உங்களுக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி என்னோட ஷாலை இப்படி இழுத்துட்டானே, இது எவ்வளோ அசிங்கம் அப்படின்னு அப்படி கூனி குறுகி ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருக்கீங்க. அதே நேரத்தில் சிவாவும் அங்கே வந்துட்டார். அவர் வந்து பார்க்கும்போது அவருக்கு சில விஷயம் புரியுது, சில விஷயம் புரியல. இருந்தாலும் அவர் உங்ககிட்ட வராரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் உங்களை ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே டேப் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸாக அவன் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். அவ்வளோதான்டா, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்குவோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கடா. அப்புறம் இதை நான் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஓகே நல்லா இருக்குது கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டினியூ பண்ணுறேன், இல்லை வேணான்னா நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் நான் இதை கண்டினியூ பண்ணுறதா என்னன்றது தெரியும். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். ஓகே, பபாய்.